ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு நல்ல காரசாரமா ரொம்ப டேஸ்டியான சட்னியான கதம்ப சட்னி எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல எப்பவும் பிகினர்ஸ்க்கு தேவையான பேசிக் ரெசிபிஸும் மாடர்ன் அப்ளையன்சஸ் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்டா சமைக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸும் வெயிட் லாஸ் பத்தின வீடியோஸும் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். கதம்பம்னா நிறைய பொருட்கள் சேர்ந்ததுன்னு அர்த்தம். இந்த சட்னி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 2-3 நாள் கூட பத்திரமா நல்லா இருக்கும். அதனால நான் கூட கொஞ்சம் அதிகமாவே பண்றேன். இதுல நம்ம பாதி அளவு கூட பண்ணிக்கலாம். கதம்ப சட்னி செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. பெரிய வெங்காயம் 1, பெரிய வெங்காயத்துக்கு பதிலா 2 கைப்பிடி நிறைய நம்ம நாட்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 3 நாட்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு சின்ன கட்டு மல்லித்தலை, 1 இனுக்கு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை, மிளகாய் வற்றல் 4, உரித்த பூண்டு 4 பற்கள். மல்லி புதினால உள்ள தடிமனான காம்புகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மெல்லிசான காம்புகள் இலைகளை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அலசி எடுத்துட்டு வந்துருவோம். வெங்காயத்தை தோல் உரிச்சு கழுவிட்டு நீள வாக்குல கட் பண்ணி வச்சுக்குவோம். தக்காளியும் நல்ல பெரிய சைஸா நீள வாக்குல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இந்த மல்லி புதினாலும் நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கோம். 1 இன்ச் நீளத்துக்கு நம்ம புளி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த சட்னி கொஞ்சம் புளிப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும். அடுப்புல ஒரு வாணலி வச்சு சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுந்து செவக்க ஆரம்பிச்ச உடனே 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே அதுல இந்த காய்ந்த மிளகாயும் சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கிறோம். வத்தல் செவக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தாலும் அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் சிவந்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் சிவக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்தாலும் அந்த மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இதை 1 நிமிஷம் வதக்கிக்குவோம். அப்போ நமக்கு இந்த மல்லி புதினா எல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். அதோட வால்யூம் நல்லா குறைஞ்சதை நம்ம பார்க்கலாம். இனிமே இது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தாலும் அந்த தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிறோம். இது கூட கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா பிறகு கூட நம்ம கலந்துக்கலாம். சோ நம்ம இவ்வளவு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்த உடனே நம்மளுக்கு இந்த சட்னி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். தக்காளி நல்லா வெந்து கூல் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்குவோம். மார்னிங் நம்ம இந்த சட்னி அரைக்க போறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து கூட வச்சுக்கலாம். நம்ம வதங்கின பொருட்கள்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்சியில சேர்த்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்க்கறது நம்மளுக்கு ஆப்ஷன் தான். ஆனா நம்ம கதம்ப சட்னிங்கிறனால எல்லா பொருளுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும். அப்பதான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சட்னியை செட்டிநாடு பக்கம் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு பணியாரத்து கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இனிமே இந்த சட்னியை அதிகம் தண்ணி விடாம நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். தண்ணி தேவைன்னா 1/4 டம்ளருக்கு மேல சேர்க்க வேண்டாம். இனிமே இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு 1 இனுக்கு கருவேப்பிலையும் 1 மிளகாய் வற்றலும் எடுத்துக்கிறோம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அதுல 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு செவக்க ஆரம்பிச்ச உடனே அதுல 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 1 இனுக்கு கருவேப்பிலையும் 1 மிளகாய் வற்றலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வற்றல் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இந்த தாளிசம் இருக்குல்ல அதுல 1 ஸ்கூப் தாளிசத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்குவோம். பிறகு அதை டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே இந்த சட்னியை இது கூட கலந்துக்குவோம். இந்த சட்னி நல்ல கெட்டி சட்னியா தான் இருக்கணும். அதனால நம்ம இதுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்தி இந்த மிக்ஸி அலசி ஊத்திக்கலாம். அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த சட்னி லைட்டா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். இனிமே இந்த சட்னியை நல்ல அழகான சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தாலே அந்த தாளிசம் அதையும் இது மேல போட்டு அலங்கரிச்சுக்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியானது. இது நம்மளுக்கு பசியை தோன்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த சட்னி கூட கொஞ்சம் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம 2-3 நாள் நம்ம இதை நைட் அல்லது மார்னிங் சாப்பிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்லி, தோசை, அடை, பணியாரம், மசால் தோசை இது கூட எல்லாம் சாப்பிடுறதுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷலான கதம்ப சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தோமா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.